இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து திண்டுக்கல் லியோனி பிரச்சாரம் செய்தார். 10 வருஷமா நம்ம இந்தியாவை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாடிக்காரர் அவர்தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. 2014 முத அவர் ஓட்டு கேட்டு வர்றப்ப ஈரோட்டில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஈரோட்டில் நான் ஒரு ஜவுளி பூங்காவை அமைப்பேன். எப்ப 2014, 10 வருஷம் ஆகுது. இன்னும் ஜவுளியும் காணாம், பூங்காவையும் காணாம். 2017 வருஷம் வந்தாரு. ராமேஸ்வரத்துல பேசுறப்ப இந்த ராமேஸ்வரத்தினுடைய கடற்கரையை அழகான கடற்கரையாக மாற்றி ராமரை நான் அழகுபடுத்துவேன்னாரு. ராமர் இன்னும் அப்படியே தான் உட்கார்ந்து இருக்காரு. அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னா பக்கத்துல போக முடியாது, அப்படிப்பட்ட வாடை. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையை தமிழ்நாட்டிலே கையில் எடுத்த பின் எங்கள் தலைவர் அந்த ராமேஸ்வர கடற்கரையை அழகுபடுத்தி மோடி சொன்ன வாக்குறுதியை தான் நிறைவேற்றிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியா முன்னேறணும்னா நான் 400 தொகுதியில ஜெயிக்கணும்னாரு. நான் இப்ப அப்படியே மாத்தி சொல்றேன். गैस सिलेंडर के रेट अप है, ये चौका है. சிலிண்டர் விலை அதிகமாச்சுனால 400 இடம் கிடையாது, உங்களுக்கு 100 இடம் கூட கிடைக்காதியா. இந்தியா கூட்டணியில ஆட்சியில் அமரப்போவது எங்கள் தளபதி அடையாளம் காட்டுகிறவர் தான் பிரதமராக போறார். அவர் அண்ணாமலை இல்ல, ஆட்டுக்குட்டி. இங்கிட்ட ஒரு பையன் சொல்றான் பிச்சை செருப்புங்கிறான். இதெல்லாம் நான் சொல்லலப்பா, மக்கள் சொல்றாங்க. நம்ம அண்ணன் இருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ ஐயோ, அவர் ஓட்டிட்டு போற பஸ் போர்டே கிடையாது. இப்ப தேனி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பஸ் நிக்குது, ஒரு அக்கா வருது. எந்த ஊருக்கு போனோம்? ஆண்டி வெட்டி போனோம். பஸ் இப்படி பாக்குது, ஒன்னும் எழுதி போடல. போகுக்கா ஆண்டி வட்டியில ஏன் உட்காரு. இல்லக்கா ஒன்னும் எழுதி போடல. இங்கிட்டு திருப்பிக்கிட்டு போயிட்டாங்கன்னா, உத்தம வலயத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா, போர்டுல இல்லாட்டி பரவாயில்ல, நீ உட்காருக்கா ஆண்டி வட்டிக்கு ஓட்டிட்டு போவாங்கன்னா உட்காருவீங்களா? அதுல போர்டுல எழுத்தே இல்லாத பஸ் யாருனாக்க எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஒண்ணு மோடியை ஆதரிச்சு பேசுங்க, இல்லாட்டி எதிர்த்து பேசுங்க. மோடி இந்தியா பிரதமரா வரக்கூடாதுன்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா அவரு? நீங்க அப்படியே எம்பியா ஜெயிச்சா யார ஆதரிப்பீங்கன்னு கேட்டா, நாங்க பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் அப்படிங்கிறாரு. ஒன்னு ரோட்ல வலது பக்கம் போகணும், இல்லாட்டி இடது பக்கம் போகணும். நடுவுல போனா லாரியில் அடிபட்டு தான் சாகணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை அதுதான். ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் என் அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் இலைக்கு பக்கத்துல போய் நின்னாரு. அவர் இலைக்கிட்ட இருந்தவர் தான். இன்னைக்கு அந்த இலைய ஆடு மேய்ச்சிட்டு போயிருச்சு. குக்கர்கிட்டையும் நின்னாரு. உள்ள சோறே இல்லாம குக்கர்ல விசில் அடிச்சிச்சு. குக்கரை தள்ளி விட்டு தாய் கழகத்திற்கு சூரியனை நோக்கி திரும்பி வந்த என் சகோதரன் தங்க தமிழ்ச்செல்வன் காரணம். அவர் தான் நாளைக்கு இந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினரா வெற்றி பெற போறார். பழனிசாமி ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். ஒற்றை விரலால அடிச்சா வலிக்கவே வலிக்காது. ஒத்த விரலை வச்சுக்கிட்டு சோறு திங்க முடியுமா? ஒத்த விரலை வச்சுக்கிட்டு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா? ஒத்த விரலை வச்சு என்ன செய்யலாம்? இன்னொருத்தன் கண்ணை நோண்டலாம், காது குடையலாம், இன்னும் அசிங்கமா சொன்னோம்னா மண்டையை சொரியலாம், சரக்கு அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டு நக்கலாம். இதை தவிர ஒரு விரல்ல வேற எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு இந்த போடி தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்த ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்துல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நிலைமைய பாருங்களேன். ஒரு கொள்கை இல்லாதவர்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவார்கள்ங்கிறதுக்கு அவரை தவிர வேற உதாரணம் இல்லை.